தவம் என்றால் என்ன? தவம் என்பது சில புண்ணியங்களாகிய சரியை, கிரியை, யோகம் ஆகிய இவற்றை முறையாக மேற்கொள்ளுதலாகும். இவையே ஞான வாயிலாக மோட்சத்தை கொடுப்பவை. திருமூலர் பெருமானும் மன ஒடுக்கமே தவம் என்றும், தவமும் திருவருட்சார்புடையோர்க்கே கைகூடும் என்றும், உண்மை தவமுடையாரை ஒருவராலும் பேதிக்க ஒண்ணாது என்றும், தவமே சிவனை எளிதில் அடையும் உபாயமாம் என்றும் அருளுகின்றார். மேலும் தவமானது தன்னுள் மறைத்துள்ள பரம்பொருளை காணச் செய்யும் முயற்சியே என்றும், அது இடையறாது இறைவனை தியானித்திடலால் கைகூடும் என்றும் கூறுவர் பெரியோர். ஒடுங்கி நிலைபெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்கியதில்லை நமனும் அங்கு இல்லை. இடும்பையும் இல்லை, ராப்பகல் இல்லை, படும்பயன் இல்லை பற்று விட்டோர்க்கே. புலன்களை சிவபெருமான் திருவடிக்கண் ஒடுக்குபவர் நன்மையே நினைப்பர், நன்மையே செய்வர். அத்தகையோர் உத்தமர் ஆவர். கண்ட பொருட்களை சென்று பற்றி சிதறாது சிவத்தினிடம் மனத்தை வைத்து நிலைபெற்ற அத்தகையோர் உள்ளமானது உலகிலுள்ள எத்தகைய துன்பத்தையும் கண்டு நடுங்குவதில்லை, நமனுக்கும் அஞ்சுவதில்லை. ஆகையால் அவர்களுக்கு எத்தகைய துன்பமும் இல்லை. இரவு பகல் என்ற வேறுபாடும் இல்லை. அகப்பற்று புறப்பற்று ஆகிய இரண்டையும் நீத்தவர்க்கு விளைகின்ற பயன் திருவடி பேற்றினை தவிர வேறொன்றும் இல்லை. மனம் பொறிகளின் வழியே சென்று புலன்களை பற்றாது நிரதிசய ஆனந்தமயமான திருவடிக்கண் நிலைபெறுதலே ஒடுங்குதலும் நிலைபெறுதலும் ஆகும். ஒடுங்குநிலை மனம் புலன் வழி செல்வா நிலை. நாமார்க்கு குடியெழலாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்பட்டோம் நடலை இல்வோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணியோ மல்வோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவென் குழையார் காதிர், கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய், கொய்மலர்ச்சே வடியினை குறுகினோமே என்னும் அப்பர் தேவாரப் பாடல் ஈண்டு ஒப்பு நோக்க தக்கது. சாத்திரம் ஓதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது மரித்துள்ளே நோக்குமின், பார்த்த அப்பார்வை பசுமரத்து ஆணி போல் ஆர்த்த பிறவி அகலவிட்டு ஓடுமே. திருவடிப்பேற்றின் மீது உண்மை நாட்டமின்றி உலகியல் பொருள் கருதி சாத்திர நூல்களை படித்து விதத்தில் தெரியும் நிலையற்ற பொய்ப் பெருமையை பேசிவிட்டு அகலுங்கள். அகன்ற பின்பு நீங்கள் நொடிப்பொழுதேனும் புறத்தே செல்லும் மனத்தை தடுத்து அகமுக பார்வையாக உள்ளே செலுத்துங்கள். அங்ஙனம் செலுத்தினால் அப்பார்வை பசு மரத்தாணி போல் உயிர்க்கண் பதியும். அதனால் உங்களை தொடர்ந்து வரும் பிறவியானது உங்களை விட்டு நீங்கி ஓடும். அகத்தவத்தின் முதிர்ச்சியால் பிறவிப்பிணி அறுபட்டு போகும் என்பது கருத்து. முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் என்னும் திருமந்திர வரிகள் ஈண்டு சிந்தனைக்குரியவை. சிவஞானம் அடைய வேண்டின் அதற்கு சீலம் நோன்புகளாகிய புறத்தவ பயிற்சிகள் இடையறாது மேற்கொள்ளுதல் வேண்டும். அந்த ஞானத்தின் வாயிலாக திருவடியை நாம் அடையலாம். சமாதி சித்தித்தால் பின்பு தவம் தேவையில்லை.